இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்கள தப்பும் தவறுமா பேசுறது என்ன பழக்கம்? கலாச்சாரம், மனிதாபிமானம் இப்படியெல்லாம் என்னென்னமோ வாய் கிழிய பேசுறோமே, அதுதானா இது? நம்மள சார்ந்திருக்கிற நம்ம உறவுகளுக்கு, குறிப்பா சொன்னா மக, அக்கா, தங்கச்சி, இவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தா பாதிக்கப்பட்டவங்கள குற்றவாளியா என்னைக்கு நம்ம மாத்த ஆரம்பிச்சோமோ அன்னில இருந்துதான் இந்த சமூகம் நாசமா போக ஆரம்பிச்சுது. இப்படிப்பட்டவங்களோட உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்க விரும்பாம அத பத்தியே பேசி பேசிதான் நம்ம வீட்டு பொண்ணுங்க ஒரு பிரச்சனை நடந்தா கூட வெளிய சொல்ல பயந்துகிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப யோசிக்க போறீங்க? நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா கேவலம் நம்ம மனுஷங்க தானே. எதை பத்தியும் யோசிக்காம இப்படிதான் வாய் கூசாம பேசுவீங்களா? ஆம்பளைங்கிற திமிரல அவனுங்க பண்ண தப்புக்கு நீ ஏமா சாகணும்? உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன் தைரியமோ தன்னம்பிக்கையும் தான். அது இப்ப எங்க போச்சு? உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க தைரியம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறதுனாலதான் தப்பு பண்ணவனுங்க குற்ற உணர்ச்சியே இல்லாம தலை நிமிர்ந்து சுத்திட்டு இருக்கானுங்க. முதல்ல அதை மாத்தணும். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே ஏன் என்கிட்ட சொல்லல? இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? இவ்வளவு நாள் நீ காட்டின அன்பு, பாசம் எல்லாமே பொய்யா? அண்ணா, ரோட்ல போகும்போது நம்ம பொண்ணு நாய் கடிச்சா அது ஆறதுக்கு ஊசிதான் போடணுமே தவிர ஒதுக்கி வைக்க கூடாது. வெண்ணிலா ஏன் மருமகன்னு எதுக்காகவும் யாருக்காகவும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ணாமலை சொன்ன மாதிரி இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் கண்டிப்பா நாளைக்கு நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அண்ணாமலை சொன்னதுதான் சரியான முடிவு. செய்யாத தப்புக்கு ஒரு பொண்ணை தண்டிக்கிறது பாவம். என் பேத்தி எந்த தப்பும் பண்ணல. இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு அவளுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு. அண்ணாமலை, ஒரு பையனோட அம்மாவா யோசிக்காம வெண்ணிலா இடத்துல இருந்து நீ யோசிச்சிருக்க பாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஒரு மாமியார் இப்படிதான் இருக்கணும்னு எடுத்துக்காட்டா இன்னைக்கு நீ நிக்கிற. என் வளர்ப்பு தப்பாகல. அண்ணாமலை மேடம், சரியான முடிவு எடுத்தீங்க. உங்களை மாதிரி ஒரு பெண் தான் இந்த நாட்டுக்கு வேணும். ஏய் வாண, வாண, நான் கஷ்டப்பட்டு பண்ண பிளான் எல்லாம் நாசமா போயிடுச்சு. நான் தோத்துட்டேன். இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த வெண்ணிலா கிட்டயும் அண்ணாமலை கிட்டயும் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். இனிமே நான் எதுக்கு வாழணும்? ஏ வாண, என்ன வாண நீ பேசினுகிற? முட்டாளாடி நீ? ஆமா, நான் முட்டாள்தான். அதனாலதான் கல்யாணத்தை நிறுத்த முடியாம அப்படியே பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்கேன். ஏ வாண, வேணாமா, முதல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இனிமே எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எப்ப அந்த அண்ணாமலை என்ன விட்டுட்டு வெண்ணிலாதான் அவங்க வீட்டு மருமகன் சொன்னாங்களோ அப்ப இருந்து மனசுக்குள்ள நெருப்பா குதிச்சுட்டு இருக்க. நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ பிளான் பண்ண முடியல. இப்ப கடைசியா வெண்ணிலாவை எடுக்கிற பிளான் பண்ணி
எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா அதையும் அந்த அண்ணாமலை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி நான் பொறுமையா இருக்க முடியும்? எனக்கும் புரியுதுமா. அந்த பண்ணு கொண்ட கறி இந்த மாதிரி பேசுவான்னு யார் நினைச்சா? என்னமோ பரம்பரை பண்பாடு கலாச்சாரம்லாம் பேசிச்சிங்க. மருமக கெட்டு போய் வந்தா கல்யாண மண்டபத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணுவான்னு நினைச்சா அவ என்னடானா புரட்சி பண்றாளாம், புரட்சி. இவ்வளவு பெரிய பழிய சுமந்துக்கிட்டே பொண்ணால நிக்க கூட முடியல. அவளுக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்கணும்? எல்லாம் சரியாயிடும் பரமு. அதான் அண்ணாமலை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? இல்லங்க, இப்ப இந்த கல்யாணம் நடந்தாலும் காலத்துக்கு என் பொண்ணுக்கு ஏற்பட்ட கலங்கம் மாறாதுல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணாமலை குடும்பத்துல யாராவது எப்பவாவது இதை சொல்லி பேசிட்டா என் பொண்ணு தாங்க மாட்டாங்க. இங்க பாரு பரமு, மத்தவங்களை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க நீங்க? நான் தாங்க சாரி சொல்லணும். எனக்காக ஓடி போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐம் சாரிங்க, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இவர் என்ன சொல்றாரு? வருண், யூ ஆர் ரியலி கிரேட். உங்க இடத்துல யார் இருந்தாலும் இந்நேரம் கல்யாணமே நின்று இருக்கும். ஆனா இவ்ளோ நடந்தும் வெண்ணிலாவை விட்டு கொடுக்காம அவங்க முடிவு தான் உன் முடிவுன்னு சொன்ன பாரு. அதுலயே புரிஞ்சுக்கிட்டேன் நீ வெண்ணிலா மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு. கங்க்ராச்சுலேஷன் வருண். நான் சொல்றேன்ல, உக்காரு. அண்ணாமலை, என்ன அத்த, மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு. நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் தலை வச்சு படுத்துக்கட்டுமா? நீ இத கேட்கணுமா? வா படுத்துக்கோ. வெண்ணிலா காணாம போயிட்டான்னு தகவல் தெரிஞ்சதும் நான் இருக்கிற வரைக்கும் வெண்ணிலாவுக்கு எதுவும் நடக்காதுன்னு அண்ணனுக்கும் அன்னிக்கும் வாக்கு கொடுத்திருந்தேன் அத்த. வெண்ணிலா நான் வருவேன், அவளை காப்பாத்துவேன்னு உள்ளூர நினைச்சிருப்பா. அவ என்ன சாமி மாதிரி நினைக்கிற அத்த. அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது என்னால தடுக்க முடியலையா அத்த? எல்லாரோட நம்பிக்கையையும் நான் உடைச்சிட்டேன் அத்த.